இப்பொழுது நான் அழைக்கக்கூடிய பெயர் உள்ளவர்கள் எல்லாரும் மேடையில் வந்து அமரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எம்ஒய் அன்சாரி காக்கா அவர்கள், அகமது அலி காக்கா அவர்கள், ஜமாலுதீன் காக்கா அவர்கள், சாகுல் ஹமீது காக்கா ஐமான் அபுதாபி, இக்பால் காக்கா மஷ்ரிக் பேங்க், லுத்ஃபி காதர் காக்கா, जाफर काका एतिसलात, உறுப்பினர் தலைமைக்கு ஜாஃபர் காக்கா அவர்களை எஸ்எம்ஏ ஜாஃபர் காக்கா அவர்களை தலைமை தாங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதை நான் வழிமொழிகிறேன். முதலாக கிரார் ஹாஃபித் மொஹிதீன் அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرًا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين وترى الملائكة حافين من حول العرش يسبحون بحمد ربهم وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. தரகர் திரு தாவூத் காக்கா அவர்கள் மேலே வரும். அடுத்தபடியாக வரவேற்புரை சகோதரர் ஏ தமீம். அஸ்ஸலாமு அலைக்கும். அமீரகத்தில் முதல் முறையாக நமது சம்சுல் இஸ்லாம் சங்கம் உறுப்பினர்கள் ஒன்று கூடும்
ஆலோசனை கூட்டத்திற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள நம் முஹல்லா சொந்தங்கள் மற்றும் அனைவரையும் அன்புடன் வருக 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 என அன்புடன் வரவேற்கின்றேன். இவ்வரவேற்பு உரை நிகழ்வதற்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சபை ஒழுங்கு மற்றும் அறிமுக உரை சகோதரர் ஷேக் தாவூத். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. وقال نبينا صلى الله عليه وسلم يد الله على الجماعة من شذ شذ في النار. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. சோர்களே, எல்லா புகழும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றில் வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாம் உரித்தாகட்டுமாக. சோர்களே, நாம் இப்பொழுது இங்கு ஒரு சிறிய மஷூரா செய்கின்றோம், ஒரு ஆலோசனை செய்கின்றோம். அன்றை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதனை படைக்கும் சமயத்தில் கூட பார்ப்போமேயானால் மலக்குமார்களிடத்திலே சொல்லி காமிக்கின்றான். வைத கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா. மலக்குமார்களிடத்தில் கூறுகின்றான், நான் மனிதர்களை பூமியில என்னுடைய கலீஃபாக்களாக படைக்கப் போகிறேன் என்பதாக. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்ப்போமேயானால் ஒவ்வொரு சமயத்திலும் அவர்கள் மஷூரா செய்வார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மஷூராவிலே மிகப்பெரிய பரக்கத்து வைத்திருக்கிறான் என்பதாக கூறுவார்கள். நாம் இங்கு சில ஆலோசனை செய்கின்றோம். அதில் கருத்து கேட்கப்படும் பொழுது நம்மளுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை அல்லாஹுக்காக வேண்டி கூற வேண்டும். நாம் சொல்லக்கூடிய கருத்து அது ஏற்கப்படுமையானால் அது ஏற்கப்படும் பட்சத்தில் அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி செலுத்த வேண்டும். அது நாம் சொன்ன கருத்துக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் நாம் அதன் மீது உங்க ஒன்று கூடப்பட்டு சொல்லப்பட்ட கருத்து அது மிகவும் பரக்கத்துடையதாக ரஹ்மத்துடையதாக ஆகட்டும் என்பதாக துஆ செய்ய வேண்டும். சோர்களே, நாம் இங்கு எதற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கின்றோம்? நாம் நம்முடைய சுய லாபத்திற்காகவோ சுய வியாபாரத்திற்காகவோ அல்ல, அல்லாஹ்விற்காக வேண்டி நம்முடைய சமுதாய கவலைக்காக வேண்டி நாம் இங்கு ஒன்று கொண்டிருக்கின்றோம். சோர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யதுல்லாஹி அலல் ஜமாஅ. அல்லாஹ்வுடைய கை, அதாவது கை என்றால் அங்கு அல்லாஹ்வுடைய உதவி என்று பொருள். அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு இருக்குது என்று சொன்னால் யார் ஜமாத்துடன் கட்டுப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் ஷத்த ஷுத்த ஃபின்னார். யார் உலகத்திலே தனிமைப்படுத்தப்பட்டு அவன் தனிமையை விரும்பி இருக்கின்றானோ அவன் நரகத்திலும் நாளைக்கு மறுமையிலே அவன் தனிமையில் போடப்படுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சோர்களே, இங்கு இந்த ஹதீஸிலிருந்து விளங்க வேண்டும், மன் ஷத்த ஷுத்த ஃபின்னார். மேலே கூறினார்கள் அல்லாஹ்வுடைய உதவி கூட்டத்தார்கள் மீது இருக்கின்றது என்பதாக. அதே போன்று யார் தனிமையை விரும்புகின்றானோ அவன் நரகத்திலும் தனிமையை விரும்பப்படுவான். அதாவது யார் சமுதாயத்திற்கு நல்லது செய்வதை விட்டு யார் தனிமையை விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு நரகம் அவசியம் என்பது இந்த ஹதீஸின் மூலம் விளங்குகின்றது. இந்த ஹதீஸினுடைய நோக்கம் என்ன? யார் தனிமையை விரும்புகின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு மறுமையிலே வேதனை உண்டு என்பது இந்த ஹதீஸின் மூலம் விளங்குகின்றது. சோர்களே, நாம் இங்கு ஒன்று கூடி நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் அனைத்தும் நன்மையாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலமுறை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுக்கு மஷூரா செய்யுங்கள் என்பதாக கூறியிருக்கின்றான். ஒரு ஹதீஸில் கூறுகின்றான், அல்லாஹ் ஜல்லஷானஹு கூறுகின்றான், வஷாவிருஹும் ஃபில் அம்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றான், நீங்கள் விஷயங்களிலே மஷூரா செய்யுங்கள் என்பதாக. அந்த விஷயங்கள் ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். நீங்கள் கூறக்கூடிய விஷயம் உறுதியாக ஆகிவிடும் பட்சத்தில் நீங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். யார் தவக்குல் வைத்தார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான்.
இதற்கு அடுத்ததாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கூறுகின்றான், ஈ யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும். இந்த ஒற்றுமை, இந்த மஷூரா செய்த பின்பு அந்த மக்கள் ஒன்று கூடி அந்த விஷயத்தின் மீது தவக்கல் வைக்கும் பட்சத்திலே ஈ யன்சுருக்குமுல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானேயானால் ஃபலா காலிப லக்கும், உங்களை மகிழ்ப்பவர்கள் யாரும் கிடையாது. வஇ யஹ்துல்கும் ஃபமன் அல்லதி யன்சுருக்கும் மின் பாதி, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வதை நிறுத்திவிட்டால் அதற்கு பின்பு உங்களுக்கு உதவி செய்வது யார் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் கேட்கின்றான். சோர்களே, இந்த மஷூரா, அதற்கு பின்பு அதிலே தவக்கல் வைப்பது, அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மஷூராவின்படி அமல் செய்யும் பட்சத்திலே அதற்கு உதவி செய்கிறேன் என்பதாகவும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு விளக்குகின்றான். சோர்களே, இங்கு ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடித்து விடுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான். ஒரு முஃமின் மற்ற முஃமினுக்கு கட்டிடத்தை போன்றவர்கள். அந்த கட்டிடத்திலே ஒரு செங்கல் விழுந்து விடுமையானால் அந்த கட்டிடம் பலவீனமாகிவிடும். அதே போன்று அல் முஃமின் அகுல் அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், முஸ்லிம் ஒரு மற்ற முஃமினுக்கு, மற்ற முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். வமன் கான ஃபீ ஹாஜதி அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜதிஹி. நாம் இங்கு ஒன்று கூடி நம்முடைய சுயலாபத்துக்காக எந்த ஒரு மஷூராவும் நாம் செய்வதில்லை. நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய குடும்பத்தார்கள், அவர்கள் எந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ அவர்களுக்காக வேண்டி நாம் நல்ல விஷயங்களை கூறுவது, நாம் பிரச்சனையில் அகப்பட்டுக் கொண்டிருக்கும் பட்சத்திலே நாம் பிறர்களிடத்திலே நல்லதை எவ்வாறு என்பது அவர்களிடத்திலே அவர்கள் மஷூரா செய்வது, இவ்வாறு செய்யும் பட்சத்திலே பிற மனிதர்களுடைய தேவையில் நாம் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய தேவையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தலையிடுகின்றான். அதே போன்று இங்கு முடிவு செய்யப்படக்கூடிய பட்சத்திலே நல்ல விதமான முடிவுகள் செய்யப்படும். அதே போன்று நம்முடைய உள்ளத்திற்கு பிரியப்படாத சில முடிவுகள் எடுக்கும் பட்சத்திலே நாம் அதன் மீது நாம் சாடுவதோ அல்லது அவர்களை குறை கூறி சொல்வதோ நாம் அதை தவிர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே கூறுகின்றார்கள், மன் சத்தர முஃமினன் சத்தரல்லாஹு யௌமல் கியாமா. யார் முஃமினுடைய குறையை எந்த மனிதன் மறைக்கின்றானோ அந்த மனிதனுடைய குறை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாளை கியாமத் நாளை மறக்கின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சோர்களே, இங்கு கூடக்கூடிய கூட்டம் யாருடைய சுய லாபத்திற்காகவோ சுய வியாபாரத்துக்காகவோ அல்ல, முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வாழ்க்கை, அவர்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எந்த வாழ்க்கையின்படி வாழச் சொன்னானோ அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாமும் நம்முடைய குடும்பத்தார்கள் வாழ வேண்டும் என்ற உறவு நோக்கில் தான் இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்படுகின்றது. அதே போன்று இந்த ஒற்றுமைக்கு பலவிதமான உதாரணங்கள் கூறலாம். சிலர் கூறுவார்கள், ஒரு மரம் தோப்பாகாது என்பதாக கூறுவார்கள். அதே போன்று ஒரு குச்சியை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு குச்சியை சாதாரணமாக ஒடித்து விடலாம். ஆனால் பல குச்சிகள் ஒன்று சேரும் பட்சத்தில் அதை நினைத்தால் ஒடிக்க முடியாது. அதே போன்றுதான் நாம் ஒன்று கூடும் பட்சத்திலே நம்மை யாராலும் அழிக்க முடியாது, நம்மை யாராலும் உடைக்கவும் முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் செய்யக்கூடிய மஷூராவில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்தும் அவனுடைய பரக்கத்தும் நிறைந்து எந்த முடிவு எடுக்கப்படுகிறதோ அதை நாம் அனைவரும் கபூல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.